அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை முடிசூட்டுகிறார் என்ற தலைப்பில் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகின்றது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. ஒருமுறை ஜெர்மன் தேசத்து இளவரசன் ஒருவர் இங்கிலாந்து தேசத்து அரண்மனை பார்ப்பதற்காக வந்தார். அங்கே உள்ள ராஜதபார அறையிலே தேசத்தை அரசாண்ட முன்னால் பெரிய பெரிய ராஜாக்களின் முழு உருவப்படங்களை கம்பீரமாய் வரையப்பட்டிருந்தன. அவருடைய சிரசிலே மிக அலங்காரமான கிரீடங்கள் சூட்டியிருந்தார்கள். அவை வைரத்தினாலும் வைரூடியங்களினாலும் முத்துக்களினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்டிருந்தன. முடிவாக அந்த இளவரசன் அந்த அரண்மனையில் இருந்த சிற்றாலயத்துக்கு வந்தான். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முள்கிடம் தரித்தவராய் தொங்குறதை கண்டான். ஆச்சரியம் அடைந்து முள்கிடத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் இளவரசன். அப்போது அந்த வழிகாட்டு இளவரசனை பார்த்து, எங்கள் ராஜாக்கள் எல்லாம் மேன்மையாய் முடிசூட்டப்படுவதற்கு இந்த முடிசூட்டப்பட்ட வேந்தனையே காரணம் என்றார். இந்த வார்த்தைகளை அந்த ஜெர்மன் தேச இளவரசனை மிகவும் அசைத்தது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு தம்மை முள்மொழி சூட்டப்பட்டு ஒப்பு கொடுத்து நமக்கு ஆசீர்வாதமான கிரீடத்தை சூட்டினார். முள் என்பது சாபத்தை குறிக்கிறது. ஆதாம் ஏவாள் பாவத்தின் நிமித்தம் பூமியிலே சாபங்கள் வந்தன. சபிக்கப்பட்ட இந்த பூமி முள்ளையும் குருக்களை முளைப்பித்தன. கொடிய முல்லை போன்ற சாபத்தை மனிதன் சிரசில் மேல் ஏற்றுக்கொண்டு சாபத்தை முறிக்க வழி தெரியாமல் தவித்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை எல்லாம் முறிக்க விரும்பினார். நம்முடைய கண்களிலே, உள்ளத்திலே, வாழ்க்கையிலே பயங்கரமாக குத்தி கொண்டிருக்கும் முல்லை போன்ற சாபத்தை பிடுங்கி தன் சிரசின் மேல் ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக்கி ராஜகுமார்களாக ராஜகுமார்த்திகளாக மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமான கருத்தை சூட்டியிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்.